கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி சோத்திரம் துதி உமக்கு, துதி என்றுமே உமக்கே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு குறையும் இருக்காதான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவரை உண்மையாய் தேடுங்கள். உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை, அவருடைய நீதியை நிறைவேற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள். சரிங்களா?